சந்திரா சஞ்சரைப்பேட்டையிலேருந்து இன்னைக்கு உங்களுக்கான ஒரு ரெசிபி மைசூர் பாக். இது மைசூரில் ரொம்ப ஃபேமஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இது எப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சிம்பிளாக டேஸ்டியாக பண்ணலான்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் தாராளமாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க இந்த டேஸ்ட் எப்படி வந்திருக்கு சொல்லி. சரி வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் கடலை மாவு. இந்த கடலை மாவை நம்ம பேனில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு திட்டமாக வறுத்து எடுத்துக்கணும். முக்கியமாக சொல்கிறேன், லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் தீஞ்சு போயிடும். ஸோ நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ எங்களுக்கு இந்த பச்சை வாசனை போயாச்சு, இதுவும் நல்லா வறுப்பட்டாச்சு. நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ஜல்லடியில் சேர்த்துருக்கோம். ஜல்லடியில் சேர்த்துட்டு நம்ம இது நல்லா ஜலிச்சு எடுக்கணும். எதுக்கு ஜலிச்சு எடுக்கணும்னா இதில் அந்த திப்பிலாம் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் டேரெக்டாக பண்ணிங்கன்னா மைசூர் பாக் டேஸ்ட் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் ஜல்லடியில் கொட்டி இந்த திப்பிலாம் அந்த ரவுண்டாக இருக்குது பாருங்க, இதெல்லாம் வர அளவுக்கு நம்ம ஜலிச்சு எடுக்கணும். இதை நம்ம அப்படியே குப்பையில் போட்டுக்கலாம். ஜலிச்சு எடுத்த இந்த கடலை மாவு வச்சு தான் நம்ம மைசூர் பாக் பண்ண போகிறோம். இப்போ வானல் நல்லா சூடு பண்ணிக்கிட்டு இதில் 2 கப்பு சர்க்கரை, ஓகேங்களா, 2 கப்பு சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம இதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்க போகிறோம். 1/2 டம்ளர் தான் தண்ணி ஊற்றணும். டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நீங்கள் கரண்டியை போட்டு கிண்டி எடுங்க. இது கம்பி பதத்துக்கு வரணும். அந்த கம்பி பதம் எப்படி வரும்ன்றதை நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பாருங்கள். இந்த சர்க்கரை பாகு தான் இந்த மைசூர் பாக்குக்கு ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இன்னொரு ஸ்டவ்வில் கடாயை சூடு பண்ணி இதில் 1 கப்பு நெய்யை நாங்கள் ஊற்ற போகிறோம். எதுக்குன்னா இந்த நெய்யை நல்லா உருக்கி எடுக்கணும், டேரெக்டாக சேர்க்கக்கூடாது. இந்த நெய் மெல்ட்டான பிறகு நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். நெய்யை நல்லா உருக்கிட்டு இருக்கு, பக்கத்தில் சக்கரை பாகும் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து ஜெலிச்சு எடுத்த கடலை மாவை நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். அந்த பவுலில் 1 கப்பு எண்ணெயை ஊற்ற போகிறோம். இதோட டோட்டல் கேல்குலேஷன் அளவுகோல் பார்த்தீங்கன்னா 1 கப்பு எண்ணெய் 1 கப்பு நெய். அந்த 1 கப்பு நெய்யை தான் நம்ம உருக்கி எடுத்துருக்கோம். இந்த 1 கப்பு எண்ணெயை டேரெக்டாக அதில் சேர்த்து நல்லா நம்ம கலக்கி எடுக்கணும். ஸ்பூனை போட்டு நல்லா மேஷ் பண்ணுங்கள். அந்த திட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த உருண்டையாக அதெல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும், மை பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி இப்போ ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. திரும்ப நல்லா போட்டு ஸ்பூன்லேயே நல்லா கிண்டி எடுங்க. ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மைசூர் பாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்களா, நான் ஆல்ரெடி சொன்ன சக்கரை பாகுக்கு கம்பி பதம் வரணும். இப்போ நாங்கள் கையில் எடுத்து பார்க்குறோம் கம்பி பதம் வந்திருக்கான்னு சொல்லி. இப்போ இந்த சக்கரை பாகுக்கு கரெக்டான கம்பி பதம் வந்துருச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கையில் செக் பண்ணுறோம்ல, ஸ்க்ரீனில் காமிக்கிறோம் பாருங்கள், இந்த மாதிரி ஜெல்லு பதத்துக்கு வரணும். நீங்கள் நல்லா அப்படியே தட்டி எடுக்கணும். அடுத்தன நம்ம கரைச்செடுத்த கடலை மாவு கரைச்சலை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஊற்றிட்டு நல்லா கரண்டியை போட்டு கலரி எடுங்க. 1 நிமிஷம் கூட நம்ம இதை ஸ்டாப் பண்ணக்கூடாது. நல்லா கலரி எடுத்தால் தான் மைசூர் பாக்கு சூப்பராக வரும். அது நான் எப்படின்றத அப்கமிங்கில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி கொலீக்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அஸ். சரி, இப்போ பார்த்தீங்களா நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம காய்ச்சி வச்ச நெய்யை ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றி நல்லா கலரி எடுக்கணும். மொத்தமாக ஊற்றாதீங்க, அதுக்கும் நான் ஒரு டிப்ஸை வச்சுருக்கேன். ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றிட்டு ஃபஸ்ட் டைம் ஊற்றுறோம் இல்லையா, ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் நல்லா கரண்டியை போட்டு நல்லா கலக்கி எடுங்க. கிண்டுன்னு கிண்டணும். எதுக்குன்னா இது இந்த பேனில் ஒட்டாத அளவுக்கு அல்வா பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சமாக சேர்த்து நல்லா கரண்டியை போட்டு கிண்டுன்னு கிண்டணும். நாங்கள் செகண்ட் டைம் ஆட் பண்ணாச்சு, இப்போ 3rd டைம் ஆட் பண்ணுறோம். ஊற்றும் போது நல்லா பொங்கி வரும். அப்படியே என்ன பண்ணுங்கன்னா கரண்டியை போட்டு நல்லா கிண்டி எடுங்க. இப்போ 50% ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இதே மாதிரி கரண்டியை போட்டு கிண்டி எடுங்க. கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம கிண்டி எடுக்கணும். இப்போ நாங்கள் திரும்பியும் நெய்யை ஊற்றிருக்கோம், நல்லா கிண்டி எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்களா 80% ரெடி. கடைசியாக இருக்க நெய்யை நம்ம கரண்டியில் எடுத்து இதில் ஊற்றிட்டு மறுபடியும் கரண்டியை போட்டு நல்லா கிண்டணும். அப்போ தான் உங்களுக்கு இது பேனில் ஒட்டாமல் அல்வா பதத்துக்கு வரும். பார்த்தீங்களா, வந்துருச்சு. பேனில் ஒட்டவே இல்லை, அல்வா பதத்துக்கு வந்துச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு தட்டில் கொஞ்சமாக நெய்யை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நம்ம ஆற விட்டுறணும். ஃபேனை போட்டு 10 to 15 மினிட்ஸ் ஆற வச்சுருங்க. ஒன்ஸ் இது ஆறின பிறகு கத்தியோ இல்லை ஸ்கேலோ உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்புக்கு வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்புக்கு வெட்டி எடுத்துக்கலாம். நாங்கள் இந்த ஷேப்புக்கு வெட்டி எடுத்துக்கிறோம், பிகாஸ் எங்களுக்கு இது ஃபைன். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக நிறைய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. பாக்ஸ்லேயே எந்தெந்த ஷேப் வேணுமோ அந்தந்த ஷேப் இருக்கும். நீங்கள் அதில் கூட நெய்யை ஊற்றிக்கிட்டு இதை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கடைசியில் நீங்கள் கவுத்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு எதாவது மைசூர் பாக் ரெடி. பட் நாங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், பிகாஸ் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெக்டாங்குலர் ஷேப், ஸ்கொயர் ஷேப்பில். ஓகே, எங்களுக்கு ஏற்ற ஷேப்பில் நான் வெட்டி எடுத்துட்டோம். ஒரு தட்டை போட்டு அப்படியே கவுத்து எடுத்திங்கன்னா நம்ம சந்திரா சஞ்சரைப்பேட்டை ஸ்டைலில் மைசூர் பாக் ரெடி. பிகினர்ஸ் இதுக்கப்புறம் ஏன் சும்மா இருக்கீங்க, போயிட்டு ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம். அதே மாதிரி பிகினர்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். சரி, பிகினர்ஸ்க்கு எதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளி வரை வந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நீங்களாம் எப்படி ஸ்வீட் பண்ணணும்னு யோசிப்பீங்க. ஸோ நீங்கள் இதை கூட பார்த்து தாராளமாக ஸ்வீட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், எடுத்து காட்டுறோம். இது உடச்சா எப்படி சூப்பராக ஸ்மூத்தியாக இருக்குது பார்த்தீங்களா, நல்ல டேஸ்ட். இந்த நெய் ஸ்மெல் அப்படியே தூக்கி எடுக்கும்.
உங்கள் வீடே மனமனன்னு மணந்துருக்கும். ரியல் மைசூர் பாக் டேஸ்ட் வந்து உங்களுக்கு நிஜமாகவே இதில் இருக்கும். நீங்கள் வந்து வேணும்னா 2 கப்பு நெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் 1 கப்பு நெய் 1 கப்பு எண்ணெய் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து 2 கப்பு நெய் இல்லை 2 கப்பு எண்ணெயில் கூட இது பண்ணலாம். அதுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், கொலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.